எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது, இந்த யூரோப்பில் இருக்க ரொமானி ஜிப்சிஸ் இருக்காங்கல்ல, இவங்க ஒரிஜினேட் ஆனது நம்ம இந்தியாவில் தானே. இந்த பஞ்சாப், ராஜஸ்தான் ஏரியாலாம் இருக்குல்ல, அங்கேருந்து தான் அவங்க வந்திருக்காங்க. பட் இன்னொரு ட்ரைபும் இதே ஆன்செஸ்ட்ரல் ரீஜன்லேருந்து தான் ஒரிஜினேட் ஆச்சு, நம்மளோட தமிழ்நாடு ஜிப்சிஸ். இவங்க ஒரு 1000 வருஷமாகவே ஒரு நொமேடிக் ட்ரைப் தான். அதாவது ஒரு ஏரியாவில் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி இன்னொரு ஊருக்குள்ளெலாம் போயிட்டே இருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் விச் குரூப் தேவர் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து தமிழ்நாடுக்குள்ளே என்டர் ஆயிருக்காங்க. ஆனால் அந்தந்த ஏரியாவில் என்ன பண்ணி பொழைக்கலான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு அடாப்ட் ஆகிட்டாங்க. இந்த ஃபாரஸ்ட் ரீஜன் சைடில் செட்டில் ஆனவங்களாம் சூப்பராக ஹண்டிங் பண்ணுவாங்க. இந்த எலி பிடிக்கிறது, பாம்பு பிடிக்கிறது, இந்த ஃபீல்டு மைஸ் எல்லாம் மாட்டிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இந்த டெம்பிள் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, மதுரை, காஞ்சிபுரம், அந்த ஏரியாஸ்லாம் போனால் வந்து பாசிலாம் வந்து வைப்பாங்க, ஜோஷம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம மகாபலிபுரம் சைடு ஏரியாஸில் கூட இவங்க இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி சென்னை, புதுச்சேரி ஏரியாலாம் போனோன்னா அந்த குரங்கு குட்டியை வச்சு டான்ஸ் ஆடுறது, பாம்பு எல்லாம் மியூசிக் ப்ளே பண்ணோன்னு எஞ்சி டான்ஸ் ஆடுற பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கொஞ்சம் டவுன் சைடு, சேலம் சைட்லாம் போனால பூச்சி பிடிக்கிறது, பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க், அதெல்லாம் கூட பிரில்லியண்டாக பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. லைக் இப்போ நிறைய தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசினாலும் இவங்க வீட்லலாம் வக்ரி போலின்னு சொல்லிட்டு ஆஃபிஷியலி ரெக்கக்னைஸே பண்ணாத ஒரு டிஃப்ரெண்டான லாங்குவேஜ் பேசுவாங்க. அண்ட் இவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அந்த ஃபேஷன்லாம் கூட ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். நிறைய பீட்ஸ் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக ஸ்லைட்டாக ஒரு நார்த் இந்தியனிஷாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க கையில் வந்து சாமி மூட்டைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெய்வமாக மதிக்கிற ஒரு பேக் ஒன்று வச்சிருப்பாங்க. அண்ட் இவங்கெல்லாம் எப்போவுமே ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க. லைக் இவங்களுக்குன்னு ஒரு பெரிய மனுஷர் இருப்பார், அவர் தான் அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹெட் மாதிரி சேர்ந்து டிசைட் பண்ணுவார். அண்ட் எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது கூட ஒரு குரூப்பாக தான் போவாங்க. அண்ட் அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு குட்டி வெட்டிங் செரமோனி மாதிரி வச்சு முடிச்சிருவாங்க. அண்ட் அவங்க அனிமிசம்ல பிலீவ் பண்ணுவாங்க. ஆஸ் அ நேச்சர் ரிலேட்டட் திங்ஸ் லைக் ட்ரீஸை கும்பிடுவாங்க, தண்ணி கும்பிடுவாங்க, அண்ட் குட்டி குலதெய்வம் மாதிரி வச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ஜென்ரேஷனாக அவங்களோட பிலீவ்ஸ் எல்லாமே வந்து வேர்பலாக தான் பாஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து புக்ஸ், ஒரு ரிட்டன் ஹிஸ்ட்ரி, டாக்குமெண்டடாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதாவது ஹிஸ்ட்ரி இல்லை, லேண்ட் இல்லை, ப்ரிவிலேஜ் சுத்தமாக இல்லை, வெறும் சர்வைவல் மோட் மட்டும் வச்சுட்டு 1000 years மேலே இருக்காங்க இந்த நரிக்குருவர்ஸ்.